ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வாக்கிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நடக்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கே 20 நிமிஷம் தான் நடக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் கால் வலிக்காது, நமக்கு டயர்ட் ஆகாது. அதனால தான் நான் 20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் மாற்றிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் மட்டும் நடக்கிற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கால் வலி இல்லாமல் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க 10,000 ஸ்டெப்ஸே நான் ஸ்டார்ட் பண்ணினேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, நான் டைம் பிரிச்சுக்கிட்டேன். ஒரே டைமில் நடக்காமல் ஒரு நாளில் 3 டைம் 1/2 மணி நேரமாவது அரை மணி நேரமாக நடந்துடணும் அப்படிங்கிறத நான் டைம் பிரிச்சுக்கிட்டேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, காலையில் 7 to 7:30 அதில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் 4 to 4:30 அதில் ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 7:30 to 8 அதில் ஒரு 1/2 மணி நேரம். இப்படி தாங்க என்னோடய 10,000 ஸ்டெப்ஸு ஒரு நாளைக்கு நான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நம்ம டைம் பிரித்து பிரித்து நடக்கும்போது நமக்கு கால் வலியும் இருக்காது, நமக்கு டயர்டும் ஆகாதுங்க. நம்ம ஈஸியாக 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தாங்க ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட்டும் குறைச்சிட்டேன். சரி, 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ வெயிட்டு மெயின்டெயின் பண்ணிக்கிறதுனால நான் ஒரு நாளைக்கு 1 ஹவர் தாங்க நடந்துகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட 5,000 to 6,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நான் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுவேங்க. இப்படி தாங்க என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வாக்கிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணினேன். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் வாக்கிங் நம்ம போகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.